செக்ஸ் ஆசைகளை உங்களுடைய கட்டுக்குள்ளாக வைத்துக் கொள்ள வேண்டும். You know, many of us in India can get married only after we are 26, 27 years old, sometimes 30 years old. இந்தியாவில் 26, 27, 30 வயது ஆனால் தான் திருமணமாகிறது. Because we have to earn our living and we have to sometimes help in the home and earn enough to be able to start a house. ஏனென்றால் நாம் வேலை பார்க்க வேண்டியிருக்கிறது, வேலை பார்த்து சம்பாதிக்க வேண்டியிருக்கிறது, குடும்பத்தை கவனிக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு பிறகுதான் நாம் திருமணம் செய்வதற்கு விடுதலையாக நாம் மாறுகிறோம். So supposing you can get married only when you are 28. 28 வயதிலே தான் உங்களுக்கு திருமணமாக போகிறது என்று வைத்துக்கொள்வோம். I once asked the Lord. நான் ஒருமுறை ஆண்டவரை பார்த்து கேட்டேன். I said, why this sexual desire starts in a boy when he's 12, 13 years old? ஆண்டவரே, ஏன் ஒரு பையனிலே 14 வயசு இருக்கும்போதே அந்த செக்ஸ் ஆசை உண்டாகி விடுகிறது ஆண்டவரே? Why didn't you wait till it started only when he's 26 or something? 26 வயசு இருந்து அப்ப ஆரம்பிச்சா பரவாயில்லை ஆண்டவரே, ஏன் நீர் அது வரைக்கும் காத்திருக்காமல் சிறு வயதிலேயே அந்த ஆசையை கொடுத்து விட்டீர்? Till 26 years old all boys and girls are just like little children. 26 வயசு வரைக்கும் பையன்கள் பிள்ளைகள் எல்லாம் சின்ன பிள்ளைகளை போல அந்த செக்ஸ் ஆசை இல்லாதபடி இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொண்டால் that would have been wonderful. அது அற்புதமாக இருக்குமே ஆண்டவரே. Then in 26 years old or something the desire comes up and then they can get married immediately. 26 வயசு ஆகும்போது செக்ஸ் குறித்த ஆசை வருகிறது, உடனே திருமணம் செய்து கொள்கிறார்கள். But if they get that desire when they are 12 or 13 years old, 12-13 வயசா இருக்கும்போதே அந்த செக்ஸ் ஆசை உண்டாகி விடுகிறது. And now with all the movies I think some people get it when they are 10 years old. இப்போ இருக்கக்கூடிய சினிமா டிவில உள்ள காட்சிகள் நிமித்தமாக 10 வயசுலயே அந்த எதிர்பாளரோட கூட ஆசை வந்து விடுகிறது. They have to wait 15-20 years before they can fulfill it in marriage. திருமணத்திலே அந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் 20 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. I say, Lord, why you made people struggle like this for 15 years? 15 ஆண்டுகளாக ஏன் ஆண்டவரே மக்களை போராடும்படியாக விட்டு விடுகிறீர்? And this is the answer I got. எனக்கு கிடைத்த பதில் இதுதான். You know, the first time in the Bible where the word the fear of God comes, you know where it is? வேதத்திலே முதல் முறையாக தேவனுக்கு பயப்படுகிற பயம் எங்கே வருகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? The fear of God is a phrase that comes many times in the Bible. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ற வாசகம் பல முறை வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. But do you know the first time it comes in the Bible? அது முதல் முறையாக எங்கே வருகிறது என்று தெரியுமா உங்களுக்கு? I am almost certain that most of you don't know. உங்களில் அநேகருக்கு தெரியாது என்பதை நான் நிச்சயித்திருக்கிறேன். But today you will know it. இன்றைக்கு நீங்கள் அதை அறிந்து கொள்வீர்கள். I'll show it to you. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். It's not in Genesis 22 where God told Abraham, now I know that you fear me. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே தேவன் ஆபிரகாமை பார்த்து நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொன்னாரே, அங்கே முதலாக அது வரவில்லை. That is where the first time God gives a certificate to a man, you fear me. நீ எனக்கு பயப்படுகிறாய் என்று கர்த்தர் மனிதனுக்கு நற்சாட்சியை கொடுக்கிறார். That is in Genesis 22 and verse 12. அது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே காணப்படுகிறது. When he gave up everything to God, when he gave Isaac, he gave everything. அவன் தேவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்த பிறகு ஈசாக்கை கொடுக்கும்போது எல்லாவற்றையும் கொடுத்து விட்டான். That's like giving all our desires to God and saying, Lord, I want to give it all to you. அது எதற்கு ஒப்பா இருக்கிறது? நம்முடைய ஆசைகள் எல்லாம் விருப்பத்தை எல்லாம் அவருக்கு கொடுத்து ஆண்டவரே ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று சொல்வதா? But the phrase fear of God comes before that. ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பது அதற்கு முன்பதாக வருகிறது. That is in Genesis 20. அது ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிறது. And this is the story where Abraham went into one place called Gerar in verse 1. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம், கேராருக்கு போனான் ஆபிரகாம். And even though his wife was about 80 years old, she was a very good looking lady. அவங்களுடைய மனைவிக்கு 80 வயதா இருந்தாலும் பார்ப்பதற்கு அழகான ரூபமுள்ள ஒரு ஸ்திரியாக இருந்தார். Actually she was nearly 90. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 90 வயது நெருங்கி விட்டாள். Now if you see a 90-year-old woman, you can't imagine anybody is going to be tempted by her. நீங்க ஒரு 90 வயசு பாட்டியை பார்த்தீங்கன்னா யாராவது அந்த பாட்டின் மூலமா கவரப்படுவார்களா, சோதிக்கப்படுவார்களா என்று உங்களுக்கு தெரியும். But those days people lived up to 200 and all. ஆனால் அப்பொழுதோ 200 வயது வரையிலாம் மக்கள் உயிர் வாழ்ந்தார்கள். Even though Sarah was 90 years old, ஆகவே சாராளுக்கு 90 வயதா இருந்த பொழுதிலும் கூட she looked like a 20-year-old girl. 20 வயது பெண்ணை போல காட்சியளித்தாள். So Abraham is going around with his 90-year-old wife. ஆபிரகாம் அந்த 90 வயது மனைவியை கூட்டிக் கொண்டு அங்கேயும் இங்குமாய் போகிறார். She is so good looking that somebody will take her. அவளை அவ்வளவு பார்ப்பதற்கு ரூபமுள்ளவளா அழகுள்ளவளா இருக்கிறாள், வேறு யாராவது மனைவி எடுத்துக்கொள்வார்களோ என்ற பயம் வந்து and kill me. என்னை கொன்று விடுவார்களோ. So Abraham did a very selfish thing. ஆகவே ஆபிரகாம் ஒரு சுயநலமான ஒரு காரியத்தை செய்தார். He said, if I say she is my wife, they'll kill me and take her. இவள் என்னுடைய மனைவி என்று சொன்னால் என்னை கொன்று விட்டு இவளை எடுத்துக்கொள்வார்கள்.
So I'll say she is my sister. அவை இவள் என்னுடைய தங்கை என்று சொல்லுகிறேன். Was he so stupid? If you say sister, nobody will take her. They'll say, then we can definitely take her. தங்கை என்று சொன்னால் எடுத்துக்கொள்ள மாட்டார்களா? கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்வார்கள். But he thought my life will be spared. ஆனால் அவன் என்ன நினைத்தான், என்னை கொல்ல மாட்டார்கள். How selfish a husband can be. பார்த்தீங்களா, ஒரு புருஷன் எவ்வளவு சுயநலமுடையவனா இருக்க முடியும்? Never mind if they take her and rape her, let my life be spared. அவளை எடுத்துக்கொண்டு கற்பழித்தால் என்ன பரவாயில்லை, என்னுடைய ஜீவன் காப்பாற்றப்பட்டால் போதும். He's a great man of God. Abraham, he also makes some stupid mistakes. ஆபிரகாம் மிகப்பெரிய தேவனுடைய மனிதர், அவரும் கூட புத்திரமான சில தவறுகளை செய்கிறார். So what happened? He went there. என்ன நடந்தது? அவர் அங்கே போகிறார். He said in verse 2, she is my sister. அவர் இரண்டாம் வசனத்திலே என்னுடைய சகோதரி என்று சொல்கிறார். So Abimelech said, your sister, I can take her as my wife. அபிமெலேக் கூட உன்னுடைய சகோதரி தானா, சரி நான் என்னுடைய மனைவியை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி கூட்டிக் கொண்டு போய் விட்டான். But you know, I like verse 3 where it says God cared for his servant even when he made a mistake. தன்னுடைய ஊழியக்காரன் ஒரு தவறு செய்யும் பொழுது கூட தேவன் அவனுக்காய் கரிசனைப்படுகிறவராய் இருக்கிறார். Because Abraham had already made some wonderful choices in his life for God. ஏற்கனவே தேவனுக்கென்று பல அற்புதமான தீர்மானங்களை ஆபிரகாம் செய்து விட்டார். He had left his country, he had left his relatives, he had done so many things for the Lord. தேசத்தை தேவனுக்காக விட்டு விட்டார், தன்னுடைய உறவினர்களை தேவனுக்காக விட்டு விட்டார். He never fought with Lot for property. லோத்தினிடத்திலே சொத்துக்காக சண்டை போடவில்லை. But he made one mistake. ஒரு தவறை செய்தார். You know, God understands. தேவன் விளங்கிக் கொள்கிறார். If you've given up everything for God and you make one mistake, நீ தேவனுக்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டாலும் ஒரு தவறு செய்யும் பொழுது God will still stand by you. உன்னோடு கூட தேவன் நிற்பார். He stood by Abraham. ஆபிரகாம் பக்கமாக நின்றார். God came in a dream to Abimelech that night. அந்த நாள் இரவிலே அபிமெலேக்குக்கு ஒரு சொப்பனம் வந்தது. தேவன் சொப்பனத்தை கொடுத்தார். And said, you have taken somebody else's wife, return her. நீ வேறு ஒருவனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டா, இப்பொழுதே திருப்பி அவளை அனுப்பிவிடு. And the king began to tremble. ராஜா பயந்தார். So he called Abraham in the morning. ஆபிரகாமை காலையில் அழைத்தார். And said, why have you done this? Verse 9. 9ஆம் வசனத்திலே பாருங்கள், ஆதியாகமம் 29 பார்க்கிறோம். நீ ஏன் இதை எனக்கு சொல்லவில்லை? Why did you say it to your sister? ஏன் அவளை எனக்கு சகோதரி என்று நீ சொன்னாய்? And Abraham says, ஆபிரகாம் சொன்னார், because I thought, verse 11, there is no fear of God in this place and they'll kill me because of my wife. இவ்விடத்திலே தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். 16ஆம் வசனத்தில் சொல்கிறார். Why would they kill him? ஏன் ஆபிரகாமை கொன்று விடுவார்கள்? Because they wanted to have sex with his wife. அவனுடைய மனைவியினிடத்திலே அவர்கள் செக்ஸ் வைத்துக் கொள்ள வேண்டும், பாலுறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணினபடினாலே. So notice the first time the phrase fear of God comes in the Bible is in relation to sexual sin. ஆகவே வேதத்திலே முதலாக தெய்வ பயம் என்று எங்கே வருகிறது என்று பார்த்தீர்களா? பாலுறவு பாவம் சம்பந்தமான இடத்திலே. First time in the Bible. வேதத்திலே முதல் முறையாக வருகிறது. Fear of God is connected with sexual sin. தேவ பயம் என்பது பாலுறவு பாவத்தோடு கூட தொடர்புடையதாக இருக்கிறது. They will kill me. அவர்கள் என்னை கொன்று விடுவார்களோ? So that they can have sex with my wife. மனைவியினிடத்திலே அவர்கள் பாலுறவு கொண்டு விடுவார்களோ? Why? ஏன்? Because they have no fear of God. ஏனென்றால் அவர்களுக்கு தெய்வ பயம் இல்லை. And that's what the Lord told me. அதைத்தான் தேவன் எனக்கு சொன்னார். Through sexual desire, I test people to see whether they fear me or not. பாலுறவு ஆசையின் மூலமாக ஒரு மனிதன் எனக்கு பயப்படுகிறானா இல்லையா என்பதை நான் கண்டுபிடிக்கும்படியாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். Because almost all people commit their sexual sins in darkness. கிட்டத்தட்ட எல்லாருமே பாலுறவு சம்பந்தமான பாவங்களை இருளிலே நடப்பிக்கிறார்கள். In private where nobody can see. யாருமே பார்க்காத அந்தரங்கத்திலே அவைகள் நடப்பிக்கிறார்கள். In the thoughts. அவங்களுடைய எண்ணங்களிலே. Or in some private rooms. அல்லது யாரும் இல்லாத ஒரு அறைக்குள்ளாக. That's where almost everybody commits sexual sin. கிட்டத்தட்ட எல்லாருமே பாலுறவு சம்பந்தமான பாவங்களை அப்படிதான் செய்கிறார்கள். And in that room it will be just the man and the woman. அந்த அறைக்குள்ளாக அந்த மனிதனும் மனுஷியும் தனியாக இருக்கிறார்கள். Sometimes they commit sexual sin alone also. சில சமயத்திலே தன்னந்தனியாகவே பாலுறவு சம்பந்தமான பாவங்களில் ஈடுபடுகிறார்கள். Nobody else is in the room. அந்த அறையில யாருமே இல்லை. Except யாரை தவிர? God. தேவனை தவிர. God is everywhere. தேவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார். Now if a man is there, you will not commit that sexual sin. அங்கே ஒரு மனிதன் இருந்தாலும் கூட அந்த பாலுறவு பாவத்தை செய்ய மாட்டீர்கள். Say no, we can't do that. This man is here. இந்த மனிதன் இங்கே இருக்கிறார், ஆகவே இந்த பாவத்தை செய்ய முடியாது. We have to wait till he goes away. அவர் போகிற வரைக்கும் காத்திருக்க வேண்டும். But when he goes away, அவர் போய்விட்ட பிறகு, and you think there's nobody else in the room now, யாருமே இந்த அறையிலே இப்பொழுது இல்லை என்று எண்ணுகிறீர்கள். but God is there. ஆனால் அந்த ரூமிலே தேவன் இருக்கிறார்.
And He is watching everything. அவர் ஒவ்வொன்றையும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். And the angels are watching. தூதர்களும் அங்கே கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். Do you know how many hundreds of angels are in the room watching you? உங்களை நூற்றுக்கணக்கான தூதர்கள் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? Do you know how many hundreds of demons are watching you? அங்கே நூற்றுக்கணக்கான பிசாசுகளும் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறது தெரியுமா? If you recognize that, you will not commit sexual sin. இதை நீங்கள் அறிந்து கொண்டீர்களானால், உணர்ந்து கொண்டீர்களானால் நீங்கள் பாவத்திலே விழ But you மாட்டீர்கள். say, God, now only God is here. தேவன், Now we say only God is here. தேவன் இங்கே இருக்கிறார் என்று சொல்லுவோம். Nobody else. வேறு யாரும் இல்லை. God, I don't care for Him. தேவன் தானே, அவரை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் பாவம் செய்கிறேன் And சொல்றார். you sin. நீங்கள் பாவம் செய்கிறீர்கள். What do you prove thereby? இதன் மூலமாய் என்ன நிரூபிக்கிறீர்கள்? If a man is there, you're afraid of him. ஒரு மனிதர் இருந்தால் அவனுக்கு பயப்பட்டு அந்த பாவத்தை செய்ய God மாட்டீர்கள். is there, you don't care for him. தேவன் அங்கே இருந்தால் அவளுக்காய் கவலைப்படுவதில்லை. But another person, ஆனால் வேறொரு மனிதன், like Joseph, யோசேப்பை போல, you read in Genesis 39, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். he was alone in one room. அவன் தன்னந்தனியாக ஒரு அறையில் இருக்கிறான். And his master's wife saw this Joseph is a handsome man. யோசேப்பு அழகுள்ள ஒரு வாலிபனா இருக்கிறான் என்று தன்னுடைய எஜமானுடைய மனைவி Come, பார்க்கிறாள். Genesis 39, come, let's have verse 7, come and sleep with me. 39ஆம் 7ஆம் வசனத்திலே, வா என்னோடு கூட நீ படுத்துரு என்று சொல்லி கூப்பிடுகிறாள். And what is Joseph's reply? அங்கே யோசேப்புடைய பதில் என்ன? He doesn't look around and see, oh, nobody's here, then we can do something. அவன் சுற்றுமுற்றும் பார்த்து யாருமே இல்லை, ஆகவே இந்த பாவத்தில் ஈடுபடலாம் என்று சொல்லி இருந்திருக்கலாம். He said no, verse 8. 8ஆம் வசனத்தில் இல்லை என்று சொல்லிவிட்டான். And what is the reason? அதுக்கு சொல்லக்கூடிய காரணம் என்ன? The last part of verse 9. 9ஆம் வசனத்தின் பின்பகுதி. How can I sin against God and do this great evil? இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். He is not worried whether people are looking or not. தன்னை மக்கள் பார்க்கிறார்களா இல்லையா என்றெல்லாம் கவலைப்படுவதில்லை. He was a young 20-year-old man. அவன் இப்பொழுது வாலிபனா 20 வயது நிரம்பினவனாய் இருக்கிறான். Young 20-year-old man with a lot of passions in his body. வாலிபன் 20 வயது வாலிபன் தனக்குள்ளாக எல்லா ஆசை இச்சைகள் எல்லாம் பொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம். And this attractive woman is calling him. அதற்கு மேலாக ஒரு கவர்ச்சியான ஒரு ஸ்திரீ இவனை அழைக்கிறாள். And what does he say? அவன் என்ன சொல்கிறான்? Sister, God is also here. சகோதரியே, தேவனும் இங்கே இருக்கிறார். It's not only you and me in this room. இந்த அறையிலே நீயும் நானும் மட்டும் தனியாக இல்லை. You don't see this God, but I see this God here. நீ இந்த தேவனை பார்க்க முடியவில்லை, நான் இந்த தேவனை பார்க்கிறேன். I see this God standing between me and you. உனக்கும் எனக்கும் இடையாக இந்த தேவன் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். I have to push him aside and come to you. நான் அவரை தள்ளிவிட்டு தான் உன்னிடத்தில் வர வேண்டும். I cannot do that. நான் அதை செய்ய முடியாது. How can I sin against God? தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? And it says here, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, verse 10, day after day, he said, come, 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 she said. 10ஆம் வசனத்திலே பார்த்தீர்களா, நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டே But இருந்தாள். always Joseph would say, எப்பொழுதுமே யோசேப்பு சொல்லுவார், God is here. தேவன் இங்கே இருக்கிறார். God is here. தேவன் இங்கே இருக்கிறார். God is here. தேவன் இங்கே இருக்கிறார். You say that and you will not sin. நீ அப்படி சொல்வாயானால் உன்னாலே பாவம் செய்ய முடியாது. Whenever you are tempted to sin, எப்பொழுதெல்லாம் பாவம் செய்ய முடியாது நீ சோதிக்கப்படுகிறாயோ, you say, if a man was here, I would not sin. ஒரு மனிதன் இங்கே இருந்தால் நான் பாவம் செய்ய But மாட்டேனே. no man is here. எந்த மனிதனும் இங்கே இல்லை. God is here. தேவன் இங்கே இருக்கிறார். God is here. தேவன் இங்கே இருக்கிறார். And every day Joseph would run away. ஒவ்வொரு நாளும் யோசேப்பு ஓடி விடுவான். And God from heaven was watching that young 20-year-old man. பரத்திலிருந்து தேவன் இந்த இளம் 20 வயது நிரம்பிய இளம் வாலிபனை பார்க்கிறார். God was so happy. தேவன் அவ்வளவு சந்தோஷப்படுகிறார். At last I found a man whom I can use on this earth. இந்த பூமியிலே நான் பயன்படுத்தக்கூடிய ஒரு மனிதனை கடைசியாக கண்டுபிடித்து விட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Do you make God happy or do you make him sad? நீங்கள் தேவனை சந்தோஷப்படுத்துகிறவர்களா இருக்கிறீர்களா அல்லது துக்கப்படுத்துகிறவர்களா இருக்கிறீர்களா? Never mind the past. கடந்த காலமாகவே போகட்டும். Okay, you have made so many mistakes in the past. We have all made so many mistakes in the past. கடந்த காலங்களில் எவ்வளவு தவறுகளை செய்திருக்கிறீர்கள். நாம் எல்லாருமே தவறுகளை செய்திருக்கிறோம். Say, Lord, forgive me. ஆண்டவரே என்னை மன்னியும். Some have done less things, some have done more things. சிலர் குறைந்த பாவங்களை செய்திருக்கிறார்கள், சிலர் நிறைய பாவங்களை செய்திருக்கிறார்கள். Even if you're like Mary Magdalene, a prostitute, ஒரு வேசியா இருந்த மகதலேனா மரியாளை போல இருந்திருந்தாலும் கூட, demon possessed, பிசாசு பிடித்த, God can cleanse you so thoroughly தேவன் முற்றிலுமாய் உன்னை சுத்தமாக்க முடியும். that you become pure and holy. நீ இப்பொழுது தூய்மையுள்ள பரிசுத்தவாட்டியாய் மாற முடியும். You know, that is why God chose Mary Magdalene to be the first person to see Jesus after he rose from the dead. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தவுடனே தம்மை பார்க்கக்கூடிய முதல் மனித நபராக மகதலேனா மரியாளை தான் தெரிந்து கொண்டார். See, when Jesus rose from the dead,
இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த பொழுது that was the greatest event that took place on this in this earth. இந்த பூமியிலே நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு சம்பவம் அதுதான். In the whole universe, இந்த முழு அண்ட சராசரத்திலே the greatest event that took place was not even the death of Christ but the resurrection of Christ. நடந்த மிகப்பெரிய சம்பவம் இயேசுவின் மரணம் கூட அல்ல, ஆனால் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல். Many people have died. அநேகர் மரித்து விட்டார்கள். Many people have been crucified like the thieves. கள்ளனைப் போல அநேகர் சிலுவையில் அறையப்பட்டார்கள். But only one rose from the dead. ஆனால் ஒருவன் மட்டுமே மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தார். Never to die again. மீண்டுமாய் மரிக்காமல் இருக்கும்படியாக. And who was the first person to see that? அப்படிப்பட்ட நபரை முதல் முறையாக தரிசித்தது யார்? Not Peter or John. பேதுருவோ யோவானோ அல்ல. Not even his mother Mary. தன்னுடைய தாய் மரியாள் கூட அல்ல. Who was the first person to see Jesus risen from the dead? இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தவுடனே அவரை பார்த்த முதல் பாக்கியம் யாருக்கு கிடைத்தது? Who was the first preacher who went and said to people, Jesus is risen? இயேசு உயிரோடு எழுந்தார், உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை சொன்ன முதல் பிரசங்கியார் யார்? It was not a man, it was a woman. அவர் மனிதன் அல்ல, அவர் மனுஷி. It was not an ordinary woman, it was a very sinful woman. சாதாரண ஸ்திரீ கூட அல்ல, பாவம் நிறைந்த ஒரு ஸ்திரீ. It is a woman who was demon possessed with 7 demons inside her. 7 பிசாசுகள் உள்ளே தங்கி இருந்த ஒரு ஸ்திரீ. Why did God choose her? ஏன் தேவன் அவளை தேர்ந்தெடுத்தார்? You and I would not have chosen such a woman to be the first preacher of the resurrection. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கக்கூடிய முதல் பிரசங்கியாராக நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்திருப்போமா? Because God knew தேவனுக்கு தெரியும் that in the world people despise women. ஸ்திரீகளை மக்கள் அற்பமாய் எண்ணுகிறார்கள் என்பதை ஆண்டவருக்கு தெரியும். They knew that even in the church they'll despise women. சபையிலேயும் கூட ஸ்திரீகள் என்றால், சகோதரிகள் என்றால் சட்டை செய்வார் யாரும் இல்லை. And like in India, oh, they say a girl baby, oh how sad. இந்தியாவை போல இப்போதும் பெண் பிள்ளை பிறந்துருச்சா, ச்சே துக்கம். God knew that. தேவனுக்கு இதெல்லாம் தெரியும். And he said, okay, சரி, I am going to make a woman glorious. நான் ஒரு ஸ்திரீயை மகிமையுள்ளவளாய் மாற்றப் போகிறேன். And not a holy woman, a sinful woman. அதுவும் பரிசுத்தவாட்டியாக ஒரு ஸ்திரியை எடுத்து அல்ல, ஒரு பாவியம் நிறைந்த ஸ்திரியை எடுத்து. That God cleansed her sin. தேவன் அவளுடைய பாவத்திலிருந்து சுத்திகரித்தார். And made her as pure as any of the angels in heaven. பரலோகத்தில் உள்ள எந்த ஒரு தூதனை போல ஒரு பரிசுத்தவாட்டியாய் மாற்றிவிட்டார். That is a great encouragement for all of us. இது நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெரிய உற்சாகம். That even if you have been the most sinful person in the world, உலகத்துல என்னை போல ஒரு பாவியே கிடையாதுங்க, என்னை போல ஒரு மோசமானவனே இல்லை என்று சொன்னாலும் கூட, if you come to Jesus, இயேசுவினிடத்தில் நீ வருவாயானால், say, Lord, I'm sorry I made so many wrong decisions in my life. ஆண்டவரே எவ்வளவோ தவறான தீர்மானங்களை என்னுடைய வாழ்க்கையில் எடுத்து விட்டேனே ஆண்டவரே என்று வருந்துகிறாயா? I'm very sorry for what I did. ஆண்டவரே நான் செய்தவற்றுக்காக நான் துக்கப்படுகிறேன் என்று சொல்லுங்கள். I don't blame anybody else. நான் வேறு யாரையும் குற்றப்படுத்துவதில்லை. I was foolish. நான் புத்தியீனனாய் இருந்தேன் ஆண்டவரே. I did some wrong things. நான் தவறான காரியங்களை செய்து விட்டேன். Please forgive me. தயவு செய்து என்னை மன்னியும் ஆண்டவரே. Cleanse me in the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே. God will make you as pure as a newborn baby. புதிதாய் பிறந்த ஒரு குழந்தையை போல உங்களை பரிசுத்தவானாய் மாற்ற முடியும். Isn't that wonderful? அற்புதமாக இல்லையா?